திமுக ஆட்சிக்கு வந்த பின் தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டதாகவும், கிராமத்து பெண்கள் தங்களுக்கு பணம் வேண்டாம், தங்கம்தான் வேண்டும் என்று கேட்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். திண்டிவனத்திற்கு அருகே ஓமந்தூரில் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், திமுகவிற்கு வாக்களித்ததால் பெண்களுக்கு 1,67,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். தடுத்தாடுவது மட்டும் போதாது, அடித்து ஆட வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், அவதூறை ஆயுதமாக கொண்டு எதிரிகள் செயல்படுவதாகவும், திமுகவை களங்கப்படுத்தி தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிப்பதாகவும் கூறினார். நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறது நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த எதிரிகள் முயற்சித்ததாகவும், அவர்களது எண்ணம் நிறைவேறவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும், அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல டிசைனா பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. ஆனா அவங்க எண்ணம் நிறைவேறல. தமிழகத்தில் நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை இடிமின்னலுடன் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையின் ஓரிரு இடங்களில் நாளை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 22ஆம் தேதி மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பெய்து வரும் கனமழையால் தென்மேற்கு பகுதியில் உள்ள கரோன் ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஏஜென் மற்றும் லா ரியோல் நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்களும் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து 36 நாட்களாக பெய்து வரும் மழையால் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பெட்ரோ புயல் காரணமாக மழை நீடித்தாலும் வார இறுதியில் வானிலை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்க விலை இம்மாத தொடக்கம் முதலே சிறு ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. நேற்று தங்கம் சவரனுக்கு 2160 ரூபாய் ஏறிய நிலையில் இன்று 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 2,70,000க்கும் 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்தாகி ஏப்ரலில் நடைமுறைக்கு வரும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதனை உறுதிப்படுத்திய அமெரிக்க தூதர் செர்ஜியா கோர் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50% 18% குறையும். பதிலுக்கு அமெரிக்காவின் சில பொருட்களுக்கான வரியை விலக்கிக் கொள்ள இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 6 எட்டப்பட்ட வர்த்தக கொள்கை முடிவை சட்டப்பூர்வமாக மாற்றும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த 2 வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு எட்டப்படும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்கவும், தன்னை தலைவராக அங்கீகரிக்கும் வரை தேர்தல் அறிவிப்பை ஒத்திவைக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடவும் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதை அணுகி நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என கூறி 2 வழக்குகளும் விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குவது குறித்து திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 30 தொகுதியில் நீங்களான எனக்கு ஆசை, இவருக்கு ஆசை, இவங்க ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் முடிவெடுக்கும். எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்கும். அதாவது சொன்ன மாதிரி இவரு சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலர் அவர் சொன்னார், மற்றவங்க சொல்றது எதையும் கேட்காதீங்க, நாங்கள் முதலமைச்சரை சந்திச்சு நாங்கள் பேசி முடிவெடுப்போம், எத்தனை சீட்டு எத்தனை யார் யாருக்கு என்ன அதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதனால மற்றவங்க யார் சொல்றதையும் நம்ம எடுத்துக்கிட்டு நாடு முழுவதும் பாபர் மசூதி என பெயரிடவோ அல்லது அந்த பெயரில் மசூதிகள் கட்டவோ தடை விதிக்க கோரிய மனுவில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அயோத்தி பாபர் மசூதி தீர்ப்பின் பின்னணியில் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் புதிய மசூதி கட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாபர் மசூதி என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்கவும், அந்த பெயரில் மசூதி கட்ட அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடிக்க வந்த தெருநாய்களிடமிருந்து சிறுவன் நல்வாய்ப்பாக தப்பினான். கிரிக்வாடி பகுதியில் சாலையில் படுத்திருந்த தெருநாய்கள் அவ்வழியே சென்ற சிறுவனை திடீரென ஓடி வந்து கடிக்க முயன்றன. சிறுவன் அச்சமடைந்து கூச்சலிடவே அப்பகுதியில் இருந்த நபர் ஒருவர் விரைந்து வந்து தெருநாய்களை விரட்டி சிறுவனை காப்பாற்றினார். பொது பதவியில் முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்ட பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ விடுவிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் சாண்டிங்ஹாம் இல்லத்தில் அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டார். பின்னர் குற்றச்சாட்டு குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெறும் நிலையில் காவல் பிணையில் அவரை விடுவித்ததாக லண்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. பொது பணியில் இருந்த காலத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆண்ட்ரூ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜப்பானின் இச்சிகாவா உயிரியல் பூங்காவில் தாய் குரங்கால் கைவிடப்பட்ட பஞ்ச் என்ற குட்டி குரங்கு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வெப்பலை காரணமாக தாய் குரங்கு தனது குட்டியை பராமரிக்க தவறியது. இதனையடுத்து அந்த குட்டி குரங்கின் தனிமையை போக்க உயிரியல் பூங்கா ஊழியர்கள் ஒராங்குட்டான் பொம்மையை அதன் தாயாக அறிமுகப்படுத்தினர். அந்த பொம்மையையே தனது தாயாக கருதி அதனுடன் ஒட்டிக்கொண்டு பஞ்ச் குரங்கு குட்டி உலாவரும் காட்சிகள் பார்வையாளர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது மற்ற குரங்குகளுடன் பஞ்ச் இணைய தொடங்கியுள்ளதாக பூங்கா ஊழியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் 1020 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாரில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆதாரங்களில் முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆரம்பகட்ட விசாரணை தேவையின்றி நேரடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையிட்டனர். அதிமுக MP இன்பதுரை தாக்கல் செய்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்க வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேற ஒரு ஏஜென்சி, அதாவது CBI போன்ற வேற ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம். அது நீதிபதி சொல்றாரு, நாங்கள் நினைத்தோம். ஆனா நீங்க பிரிலிமினரி என்கொயரி நடத்துறதா சொல்றீங்க. இந்த வழக்குல பிரிலிமினரி என்கொயரி தேவையில்லை.
அமைச்சர் KN நேரு மீதான ஊழல் புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்யும்படி கோரிக்கை வலுத்துள்ளது. தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமலாக்கத்துறை ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளதால் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் அவரை பதவி நீக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசுக்கு சுயமரியாதை உணர்வு இருந்தால் நேருவை பதவியில் தொடர அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடந்ததாக தொடர்ந்த வழக்கில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய முறையில் நீதிமன்றத்தை அணுகி குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என தெரிவித்தார். எந்த தவறும் நாங்கள் செய்யல, அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். முதல்வர் ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் 73 ஜோடிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 வகையான சீர்வரிசை பொருட்களுடன் நடைபெற்ற இவ்விழாவில் 77 பெண்களுக்கு இலவச இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய துணை முதல்வர், மணமக்கள் சுயமரியாதையுடனும் விட்டுக் கொடுத்தும் வாழ வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொண்டார். மேலும் காதல் திருமணம் குறித்த கலகலப்பாக பேசினார். உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்ல மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புறேன். அவன் உட்கார்ந்தோன்னு என்னுடைய பக்கத்துல இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன், முகத்துல கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு, கேட்டேன், என்ன தம்பி காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க. எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில பாதிக்கு மேற்பட்டோர் காதல் திருமணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரை சீன பெண்ணை கரம் பிடித்துள்ளார். சீன பெண் வாங் யாயா மற்றும் தமிழக இளைஞர் வெங்கடேஷ் ஆகியோரின் திருமணம் தமிழ் முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது. சிங்கப்பூரில் பணியாற்றிய போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்து அங்கேயே திருமணம் செய்துள்ளனர். இருப்பினும் தமிழக பண்பாட்டின் மீது கொண்ட ஈர்ப்பால் தன் கணவரின் கிராமத்தில் சொந்த வீடு கட்டி உறவினர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் தமிழ் கலாச்சாரப்படி இருவரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் 1020 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாரில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆதாரங்களில் முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆரம்பகட்ட விசாரணை தேவையின்றி நேரடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையிட்டனர். அதிமுக MP இன்பதுரை தாக்கல் செய்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மாரடைப்பு மற்றும் இதயம் தொடர்பான உயிரிழப்புகள் ஒரு அமைதியான நெருக்கடியாக உருவெடுத்து வருவதாக புதிய ஆய்வறிக்கை எச்சரித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். BM பிர்லா இதய மருத்துவமனை வெளியிட்டுள்ள பீட் பை பீட் 2025 என்ற ஆய்வறிக்கையின்படி உலகெங்கிலும் நிகழும் இதய நோய் மரணங்களில் இந்தியா மட்டுமே 20 விழுக்காடு பங்கை கொண்டுள்ளது. உலகளவில் 1 லட்சம் பேருக்கு சராசரியாக 235 மரணங்கள் நிகழும் நிலையில் இந்தியாவில் இது 272 உயர்ந்துள்ளது. உலக சராசரியை விட இந்தியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இதய நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இந்தியாவில் நிகழும் மொத்த உயிரிழப்புகளில் 25 விழுக்காடு இதய நோய்களால் ஏற்படுகின்றன. இதில் 60 விழுக்காடு மரணங்கள் உரிய வயதுக்கு முன்பே நிகழ்வது பெரும் சோகமாகும்.
பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளது. இங்கு 10 ஒருவருக்கு இதய நோய் இருப்பதோடு நாட்டின் மொத்த இதய நோய் மரணங்களில் 30 விழுக்காடு இங்கேயே நிகழ்கின்றன. மாரடைப்பு அதிகரிக்க உயர் இரத்த அழுத்தம், அதிகப்படியான கொழுப்பு, சத்தான உணவின்மை, காற்று மாசுபாடு ஆகியவை முக்கிய காரணிகளாக கூறப்படுகின்றன. குறிப்பாக மாரடைப்பு ஏற்பட்ட முதல் 60 நிமிடங்களுக்குள் சிகிச்சை கிடைக்காததால் 50 விழுக்காடு மரணங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே நிகழ்கின்றன. இந்த நெருக்கடியை சமாளிக்க 30 வயதுக்கு மேற்பட்டோர் வழக்கமான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சென்சார்கள் மூலம் பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிவதும், சிறிய நகரங்களில் அவசர சிகிச்சை வசதிகளை மேம்படுத்துவதும் காலத்தின் கட்டாயம் என இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓமன் கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து பிரம்மாண்ட கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி நடைபெறுவதாக ஈரான் கடற்படை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது போர் கப்பல்களை குவித்து வரும் நிலையில் ரஷ்யா, ஈரான் நாடுகளின் இந்த ராணுவ நடவடிக்கை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தற்போதைய பதற்றமான சூழலில் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. சிலி நாட்டின் தலைநகரான சாண்டியாகோவில் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 17 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் சிக்கிய 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிவேகமே இந்த விபத்துக்கு காரணமா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய்லாந்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையனை திரைப்பட பாணியில் திட்டமிட்டு அந்நாட்டு காவல்துறையினர் பிடித்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரின் வீட்டிலேயே புகுந்து சிசிடிவி கேமரா முன்பு சிரித்தபடி சவால் விட்ட 33 வயது அடிசக் என்பவரை பிடிக்க முடியாமல் காவலர்கள் நீண்ட நாட்களாக திணறினர். இந்நிலையில் ஒரு கோயில் திருவிழாவில் சிங்க நடனம் ஆடும் கலைஞர்களைப் போலவும் பாரம்பரிய உடைகளுடனும் சென்ற காவலர்கள் அங்கு வந்த திருடனை மடக்கி பிடித்தனர். தற்போது இந்த சுவாரஸ்யமான கைது சம்பவத்தின் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வேற்று கிரகவாசிகள் தொடர்பான ஆய்வுகள் அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் உள்ள ஏரியா 51 பகுதியில் நடைபெறுவதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அமெரிக்க அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஒரு நேர்காணலில் வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மை என்று கூறியதாக வெளியான தகவல் உலக அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேற்று கிரகவாசிகள் மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் குறித்த தகவல்கள் குறித்து நீண்ட காலமாக பொதுமக்களிடையே ஆர்வம் நிலவி வருகிறது. இந்த பின்னணியில் வேற்று கிரகவாசிகள் பற்றிய அரசின் கோப்புகளை ரகசிய பட்டியலில் இருந்து நீக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.